அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19-20. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்து அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. விசாரிப்பதற்கு என்னை போன்ற மனதுடையவன் வேறு ஒருவனும் இல்லை. ஆகவே தான் அந்த தீமோத்தேயுவை நான் அனுப்புகிறேன். பவுல் தன் ஸ்தானத்திலே தீமோத்தேயுவை ஏற்படுத்துறாரு. என்ன காரணம்? உண்மை, உத்தமம். பாத்தீங்களா? அப்ப நீ கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளிலே, ஊழியத்தில, குடும்பத்தில, வாழ்க்கையில, வேலைகளிலே நீங்கள் உண்மையாயிருங்கள். கொஞ்சத்துல உண்மைதான் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவதற்கு ஆரம்பம் என்பதை மறக்காதீர்கள். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணக்கூடும்? சகரியா இந்த வார்த்தை ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அற்பமாய் அப்படி ஆரம்பித்தார்கள் யூதர்கள். பார்க்க அற்பம், அடித்தளம் அற்பம், அஸ்திவாரம் அற்பம், அவர்களெல்லாம் பரிதாபமா இருக்கிறார்கள். ஆரம்பம் அற்பமா இருந்த, ஆனால் ஏன் விசேஷமா சொல்றார் தீர்க்கதரிசினா, பின்னாட்கள் நடக்க போறது சகரியா முதல்ல சொல்றாருன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவர்கள் கட்டின அந்த ஆலயத்திலே தான் கிட்டத்தட்ட 550 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு உலகத்துக்கு வந்து அதே ஆலயத்தில் தான் தேவகுமாரன் இயேசு பிரசங்கித்தார், வியாதியஸ்தருக்கு சுகம் கொடுத்தார், பாவங்களை மன்னித்தார், உலகத்தை தலைகளாய் புரட்டி போட்டார். அந்த ஆலயத்தில் தான் அன்றைக்கு அற்பமா நினைத்தார்கள். ஆனால் அற்புதமான மூர்த்தி உலகத்தை தலைகளாய் புரட்டி போட அந்த ஆலயத்தில் தான். ஆகவே தான் சொல்ற, அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ண கூட சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு பார்த்து சொல்ற வார்த்தை. அந்த வசனத்தை 2வது பகுதி 4:10. அஸ்திபாரம் போட்டு அந்த செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷம் பார்க்குதுன்னா, இந்த ஆலயத்தில் தான் இயேசு வருவார், பிரசங்கிப்பார், சுகம் கொடுப்பார், பாவ மன்னிப்பை ஏற்படுத்துவார், உலகத்தை தலைகளாய் புரட்டி போடுவார் என்று அந்த தூரத்து தரிசனத்தை கண்டு சொன்ன அற்புதமான வார்த்தை. அன்னைக்கு அற்பம் சார், ஆனால் அங்கேதான் அற்புதம் நடந்தது. அற்புத மூர்த்தி உலகத்துக்கு வந்து பிரசங்கித்து ஒரு மகிமை வெளிப்படுத்தினார் என்றார். இதை கேட்கிறவங்க, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்காதீங்க, குடும்பத்தை பார்க்காதீங்க, ஊழியத்தை பார்க்காதீங்க. இனி கர்த்தர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களை தூரத்தில் கண்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க. மனுஷருக்கு முன்பாக இல்ல, தேவனுக்கும் உத்தமமா இருங்க. ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஆச்சரியமா இருக்கும். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.